அரசர் ஒருவர் முனிவர் ஒருவரின் கோபத்துக்கு ஆளானார். நீ பன்றியாக மாறிவிடு என முனிவர் சபித்து விட்டார். மனம் வெறுத்து போன அரசர் தன்னுடைய மகனை அழைத்தார். மகனே, என்னை முனிவர் சபித்து விட்டார். மன்னனாக வாழ்ந்து வந்த நான் எப்படி பன்றியாக வாழ்வது? இந்த அவல நிலை எனக்கு ஏற்படக்கூடாது. ஆகவே நான் பன்றியாக மாறிய பின் நான் எங்கிருந்தாலும் என்னை தேடி பிடித்து கொன்றுவிடு என கேட்டுக்கொண்டார். சிறிது காலம் கழித்து இளவரசன் எங்கெங்கோ தேடி அலைந்து ஒரு சாக்கடையில் சில பன்றிகளோடு தன்னுடைய அப்பாவும் பன்றி கோலத்தில் இருப்பதை பார்த்தார். இளவரசன் பன்றியை வெட்ட வாளை ஓங்கினார். அப்போது பன்றி பேசியது. தயவு செய்து என்னை கொல்லாதே, இந்த வாழ்வு எனக்கு பிடித்திருக்கிறது எனக் கூறிக்கொண்டே அருகிலிருந்த பன்றிக் குட்டிகளோடு விளையாடச் சென்றது. எதை வெறுக்கிறோமோ அதையே பின்னர் விரும்புகிறோம். எதை விரும்புகிறோமோ அதையே ஒரு காலத்தில் வெறுக்கிறோம். அதாவது இன்றைய விருப்பம் நாளைக்கு வெறுப்பாக மாறலாம். இன்றைய வெறுப்பு நாளைக்கு விருப்பமாக மாறலாம். இப்படியெல்லாம் வாழ முடியாது என்று நாம் வெறுத்து ஒதுக்கிய சில நிகழ்வுகள் சில காலங்களுக்கு பின் நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வுகளாக மாறிவிடுவதுதான் வியப்புக்குரியதாக இருக்கிறது.